மதுராந்தகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. வருக வருக என வரவேற்கிறார் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அமமுக பொதுச் செயலர் தினகரன் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்ததின் பின்னணியில் RSS பங்கு இருப்பதாக பாரதிய ஜனதா வட்டாரங்கள் சொல்கின்றன. 2021 சட்டசபை தேர்தலின் போதே பழனிசாமியையும் தினகரனையும் இணைக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முயற்சி எடுத்தார். ஆனால் பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை. அதனாலேயே ஆட்சியை இழந்தார். எனவேதான் 2026 சட்டசபை தேர்தலுக்கான வியூகத்தை RSS வகுத்தது. பாரதிய ஜனதாவோடு இணைந்து அதை செயல்படுத்தியது. அதன் ஒரு பகுதியாகத்தான் டெல்லி RSSின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான அருண்குமார் கடந்த நவம்பர் 18 சென்னைக்கு வந்து பழனிசாமியை சந்தித்தார். பீகாரில் எதிரும் புதிருமாக இருந்த நிதிஷ்குமாரையும் சிராக் பஸ்வானையும் ஒரே கூட்டணிக்குள் கொண்டு வந்தது பற்றி பழனிசாமியிடம் அவர் எடுத்து கூறியுள்ளார். தமிழக RSS தலைவர்கள் வாயிலாக தினகரனிடம் இதே கருத்து பகிரப்பட்டது. அதன்படியே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இணைய இருவரும் ஒப்புக்கொண்டார்கள் என பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறின.